அன்பு நகர் வட்டாரத்தில் ஒரு ஈசியை திருச்சபை நிறுவிட நிச்சயத்துக் கொண்டிருந்ததற்கு அமைத்து வைக்கிறோம். இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த இடத்திலே மக்கள் ஒரு கூட்ட மக்களுமே தொழுது வந்திருக்கின்றார்கள். இப்பொழுதும் பெரியதொரு தேவாலயம் கட்டப்பட வேண்டும். அதற்கு உயர்ந்த ஒரு கோபுரம் வைத்து சாட்சியின் தேவாலயமாய் இந்த இடத்திலே வர வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டபடினாலுமே துதிக்கிறோம். இதெல்லாம் நான் ஊழியம் செய்த இடங்கள். அந்த காலத்தில் கோலடி என்னும் அதற்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய ஆயப்பாக்கம் திருச்சபைகளெல்லாம் நானும் பிஷப் அம்மா அவர்களும் அந்த காலத்தில் சைக்கிளில் வருவோம். அதற்கு பிறகு மோட்டர் சைக்கிளில் வந்தோம். ஜாவாவில் ராஜ்தூத்துன்னு நினைக்கிறேன். ஜாவா ஓட்டினதில்லை, நான் ராஜ்தூத் தான். கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகள் கர்த்தர் கூறியிருக்கிறார். அதனாலே ஆலயத்தை கட்டுவது ஆண்டவருடைய சுத்தம். இது அவருடைய வழிநடத்தல், அவருடைய ஏற்பாடு. அதனாலே தெருக்கு ஒரு ஈசி சர்ச்சு கிருபை பெற்ற தாழ்ந்து உள்ள பிள்ளைகளே கடவுள் கொடுத்துருக்கிறார். அதனாலே கீழே பேஸ்மெண்ட்டை கட்டி அதில் கொஞ்ச நாள் தொழுதுகிட்டு இருங்க. அதுக்கு பிறகு மேலே கட்டி கோபுரம் இது மொத்தம் இப்போ ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்குறீங்க, போதாது, இன்னும் மேலே போகணும் கோபுரம். நீங்கள் அந்த பூந்தமல்லியில் அந்த ரோட்டில் இருந்து நீங்கள் திரும்பினீங்கன்னா அங்கேருந்து தெரியணும். வேறு கோயில்கள் யாருக்கும் கண்ணில் படக்கூடாது, இந்த கோபுரம் தான் தெரியணும், இல்லையா? அதனால தான் அந்த எண்ணத்தோடு கூட நல்ல ஒரு கார்னர், எல்லாரும் திரும்புகிற இடம், நின்று பார்க்கக்கூடிய இடம், ஒரு சாட்சியின் தேவாலயம் இந்த இடத்துல எழும்பட்டும்.
வழிபாட்டை விக்கிர ஆராதனை செய்து வருகிறார்கள். இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து போகிறது. அதனாலே அடுத்தபடியாக நீங்கள் கட்டக்கூடிய இந்த மாபெரும் தேவாலயத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் நாலா பக்கங்களிலிருந்தும் வர வேண்டும். இதுவே என்னுடைய வாஞ்சை, இதே என்னுடைய ஆர்வம், ஆண்டவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த இடத்துல கட்ட போகிற ஆலயத்திலே வந்து தொழுதும்படியாக மக்கள் வர வேண்டும். தொழுது கொள்கிற ஒவ்வொரு மக்களும் மெய்யான தெய்வத்தை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக கொடுக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான தேவாலயத்தை இங்கே கட்டி இங்கே வர்ற கூட்டத்தை நீங்கள் இந்த பக்கத்தில் திருப்ப வேண்டும்.